வெல்கம் டு மை சேனல். சிக்கன் தந்தூரி ஆயிலே இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். லெக் பீஸாக இருக்குது. அலசி தண்ணியே இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துடலாம். லெக் பீஸ் தான் எடுக்கணும் இல்லை, பெரிய பீஸ் கூட எடுத்துக்கலாம். மசால் வந்து உள்ளே போகிறதுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து லெமன் வந்து 1/4 நல்லா பிழிஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி சிக்கன் லெக் பீஸில் நல்லா தடவிடலாம். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நல்லா தடவி ஒரு 1/2 ஹவர் அப்படியே நல்லா ஊற விட்டுடலாம். அப்போ தான் அந்த சிக்கன் பீஸ் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். காஷ்மீர் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் தயிர், கசூரி மெத்தி கொஞ்சம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து நல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த கசூரி மெத்தியும் சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா மணமாக இருக்கும். மிக்ஸ் பண்ண மசாலா எல்லாத்தையுமே சிக்கன் பீஸில் நல்லா தடவிடலாம். இந்த மாதிரி உள்ளெல்லாம் நல்லா அப்ளை பண்ணிடலாம். இந்த சிக்கன் பீஸில் எல்லாத்துலேயுமே தடவிட்டு ஒன்று மேலே ஒன்று வச்சிங்கன்னா அந்த மசாலா ஒன்றோட ஒன்றா ஒட்டிடும். இந்த மாதிரி தனித்தனியாக வச்சு 1 ஹவர் அப்படியே ஊற விட்டுடலாம். அப்போ தான் மசாலா நல்லா செட் ஆகும். 1 ஹவர் ஆயிடுச்சு. குக்கரில் உள்ளே ஒரு ஸ்டாண்ட் வச்சு சிக்கன் பீஸுகளை இது உள்ளே அப்படியே வச்சிடலாம். குக்கர் மூடியில் வந்து கேஸ்கெட் வெயிட் எதுவுமே இல்லாமல் லாக் பண்ணி ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு 20 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறலாம். 20 நிமிஷத்தில் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டாண்டில் ஆயில் தடவிடலாம். இதுவே ஆயில் தடவுறோன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸெல்லாம் அதில் போய் பிடிச்சிக்காது. ஸ்டவ்வை சிம்லேயே வச்சு சிக்கன் பீஸ்களை இது மேலே வச்சிடலாம். திருப்பி சிக்கனை நல்லா வேக விட்டுடலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சிக்கனை எடுத்துடலாம். ஹோட்டலில் இந்த மாதிரி தான் தந்தூரிக்கு மசால் சேர்ப்பாங்க. வேக வைக்கிற ஸ்டைல் மட்டும் மாறும். தந்தூரி சிக்கன் நம்ம வீட்டிலேயே ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.